பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். திருப்பிக் கொள்வோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் போன வாரம் நாம் தியானித்தோம். மறுபடியும் அதிலிருந்து சில காரியத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம என்னத்தை கடந்து போனாலும் என்னத்தை நம்ம செய்தாலும் ஒரு விஷயம் நமக்கு எதிராக எப்போதும் இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. சம்திங் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நமக்கு எதிராகவே இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் அதை மாற்ற முடியாது. we cannot change. அது என்னன்னு சொன்னால் நேரம். அல்லேலூயா. ஸோ நேரம் எப்போதும் நமக்கு எதிராக இருக்கிறது. ஸோ டைம் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். நமக்கு நேரம்தான் குறுகியதாக இருக்குது. நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு இன்னும் வருஷங்கள் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அப்படி கணக்கிடவே கூடாது. எப்போதும் நமக்கு அகெயின்ஸ்டாக ரிவர்ஸில் ஒரு காரியம் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் அது நேரம்தான். ஆனால் அந்த நேரத்தை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனால் தான் முடியும். ஏன்னு சொன்னால் அவர் தான் நேரத்தையும் காலத்தையும் உண்டாக்குனார். He created times and seasons. நேரத்தையும் காலங்களையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். அவர் தான் நிர்ணயிக்கிறார். ஸோ தேவனை தவிர, அதாவது அந்த நேரத்தையும் காலத்தையும் உண்டாக்கின தேவனை தவிர்த்து அவர் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் என்று அவரை தேடுகிறத விட்டுட்டு நம்ம வேறு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வோம் என்று சொன்னால் நேரம் நமக்கு எதிராக இருக்கும். நமக்கு பெரிய எதிரி பிசாசு கூட இல்லை. பிசாசு கூட இயேசு சிலுவையில் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ அவருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குது. பிசாசை அவர் ராஜ்யத்தை கவுத்து போடுவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு அதிகாரம் தான் நம்மக்கிட்ட இல்லை. என்னன்னு சொன்னால் நேரத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன தான் ஜெபித்தாலும் என்ன தான் நீங்கள் செய்தாலும் நேரத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய உங்களால் திருப்பவே முடியாது. இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் அஸ். டைம் இஸ் ஆல்வேஸ். அதனால தான் ஆங்கிலத்தில் டைம் இஸ் ரன்னிங் அவுட், டைம் இஸ் ரன்னிங் அவுட் என்பதை ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவாங்க. நேரம் நமக்கு எப்போதுமே எதிராக ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அதை மீட்டு கொள்ள முடியும். அந்த இழந்து போன வருஷங்களின் பலனை மீட்டு கொள்ள முடியும். அது தேவனிடத்தில் இருக்கிறது. பட் டைம் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஆகையால் ஏகாய் புஸ்தகத்தில், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சில வசனங்களை நம்ம பார்ப்போம். வசனம் 2. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வசனம் 2. ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஏற்ற காலம் இன்றும் வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். These people are telling the time has not come. அப்போ இவங்களுடைய எக்ஸ்கியூஸ் அல்லது இவங்களுடைய காரணம் என்னவாக இருக்கிறது? இன்னும் நேரம் வரலை. இதுதான் அநேகருடைய எக்ஸ்கியூஸ். இன்னும் எனக்கு அந்த நேரம் வரல, இன்னும் எனக்கு அது வரல, எனக்கு அது நேரில்லை, இன்னும் எனக்கு அது சொல்லப்படலை, இன்னும் எனக்கென்று சொல்லி அது அனுப்பப்படலை. இட் வாஸ் நாட் சென்ட் டு மீ. எப்போதும் நம்ம ஏதாவது ஒரு எச்சரிக்கையை நம்ம கொடுக்கும்போது நல்லா கவனிங்க. எச்சரிக்கை அதாவது ஒரு 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 அட்வைஸோ ஒரு வார்னிங்கோ அல்லது ஒரு புத்திமதியோ ஏதாவது சொல்லும் போது எல்லாருடைய மனசில் மொதல் விஷயம் அது எனக்கு வராது இப்போது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். இட் won't happen to me. அல்லேலூயா. அது எனக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு எப்போதும் உண்டு.
இதுதான் மனுஷனுடைய எக்ஸ்கியூஸ். என் டைம் இன்னும் வரல, எனக்கு இன்னும் நேரம் வரல. ஏன் இன்னும் ஒப்பு கொடுக்கல? எனக்கென்று அதுக்கு ஒரு நேரம் வரல. ஏன் இன்னும் உங்கள் வாழ்க்கை மாற்றிக்கொள்ளலை? ஏன் நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா, அதெல்லாம் ஒரு டைம் வரும் பாஸ்டர், அதெல்லாம் ஒரு நேரம் வரும். டைம் வில் கம், ஒன் டே நான் செய்வேன். நான் நிறையா தரம் அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். நேரம் நமக்கு எதிராக இருக்கிறது. டைம் has been always working against us. Time is running out. ஒரு துக்க வீட்டுக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய நேரம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனுடைய நேரம் எவ்வளவாக ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார் என்று சொல்லி உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய எக்ஸ்கியூஸே இன்னும் நேரம் வரலை, எனக்கு இன்னும் இந்த நேரம் வரலை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். யூ ஆர் சேயிங் தட் தீஸ் பீப்புள் சே த டைம் ஹஸ் நாட் கம். அப்போனா தேவனுடைய பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. கடவுள் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க நேரம் வரலன்னு, ஆனால் நான் பார்க்குறேன் நேரம் இதுதான். புரியுதுங்களா? ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் இதுதான் நேரம், இதுதான் டைம். இன்றைய ரட்சணைய நாள், இன்னைக்கு தான் நமக்கு விடுதலையின் நாள். அல்லேலூயா. இன்னைக்கு தான் அந்த கர்த்தருடைய நாள். இந்த நாள் தான் கர்த்தர் உருவாக்கினார். அப்படி இருந்தும் மனுஷன் சொல்கிறான், இன்னொரு நாள் பார்த்துக்குவோம், அடுத்த வருஷம் ஒப்பு கொடுத்துக்குவோம். ஒவ்வொரு புது வருஷத்துடைய அர்ப்பணிப்பு அல்லது திட்டங்கள், மனுஷனுடைய ரெசல்யூஷன் புதிய வருஷத்துக்கு இன்னும் 2-3 வாரத்தில் போடுவாங்க. பாருங்கள், சரியா? இன்னும் 2 வாரம் போடுவாங்க. என்ன போடுவாங்க? அடுத்த வருஷம் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அதை செய்வேன். சரியாக 7ஆம் தேதி போய் கேட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது. 7ஆம் தேதி, இந்த ஒரு வாரம் தான் அந்த போட்ட திட்டம்லாம், ஒரு வாரம் தான். அப்புறம் 7ஆம் தேதிக்கு பிறகு பழைய குருடி கதவை திரடி. இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை போகும். பிரியமானவர்களே, நம்ம இழந்து போகிற ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ கடவுளுக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அதை கொடுக்குறார், அவருக்கு தெரியும். இதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, the time has not come. You are saying the time has not come. 4வது வசனத்தை வாசிப்போம். இந்த வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் மக்க பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருப்படியான காலம் இதுவோ? இதுதான் காலமான்னு கேட்குறார் ஆண்டவர். மறுபடியும் சொல்கிறார், முதல் சொன்னீங்க காலம் வரல, இப்போ அந்த காலத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்க? முதல் சொல்கிறீங்க என் டைம் இன்னும் வரல, அப்போ உங்கள் நேரம் வரலன்னா இப்போ அந்த நேரத்தை வச்சு என்ன செய்கிறீங்க? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்களாம் இப்படி பேனல் ஹவுஸ் அதில் தங்க கட்டி கொண்டு இருக்கிறீங்களே, அப்போ நான் எதிர்பார்க்குற அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் ரொம்ப கருசனையாக கேட்குறார். இங்கே பாருங்கள், இப்போ ஆண்டவர் காலத்தையும் நேரத்தையும் கொடுக்குறார். ஆண்டவருடைய பார்வையில் இதுதான் காலம், இதுதான் நேரம், இதுதான் டைம். ஆனால் மனுஷன் சொல்கிறான், இது என்னுடைய நேரம் இல்லை, என்னுடைய நேரம் இல்லைன்னு சொல்லுகிற அந்த மனுஷன்தான், என்னுடைய நேரம் இல்லைன்னு சொல்கிற அந்த மனுஷன்தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி வேறு காரியத்தை செய்கிறான். புரியுதுங்களா? என் டைம் இல்லை இது இன்னும் சொல்கிற மனுஷன்தான் அந்த நேரத்தை என்ன செய்கிறான்? எடுத்து வேறு இடத்துக்கு பயன்படுத்துகிறான். அதான் ஆண்டவர் கேட்குறாரு, இது உங்கள் நேரமான்னு கேட்குறார். இதை செய்கிறதுக்கு உங்கள் நேரமா? Don't misuse time. நேரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க, காலத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க. இன்னொரு வார்த்தையில் அன்பாக சொல்லுகிறேன், காலத்தையும் நேரத்தையும் நம்மளை கடந்து போகும்படி செய்திராதீர்கள். Don't let time and season pass you by. Hallelujah.
ஆண்டவர் மகா இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் பாஸ் தட் சீசன், அந்த டைமையும் நேரத்தையும் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க பார்த்தாலும் it will become meaningless. It will become very, very meaningless. ஏன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆண்டவருடைய பார்வையை அவர் நமக்கு கொடுக்க நம்ம வேண்ட ஆரம்பிக்க. ஆண்டவரே, அதை தான் ஃபாதர் பெர்க்மன் சொல்லுகிறார், காலத்தை என்னும் அறிவை தாரும், நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும், நல்லவரே வல்லவரே. சங்கீதக்காரன் அப்படி தான் ஜெபிக்கிறான், எனக்கு காலத்தை என்னும் அறிவை தாங்க. கிவ் மீ wisdom to count, measured. நிறைய பேர் ஒரு காலத்தை தாண்டின பிறகு தங்களுடைய மார்பை அடிச்சுக்கிட்டு அழுவுறது என்ன தெரியுமா? நல்ல நல்ல நேரத்தெல்லாம் விட்டுட்டேன். many people. சில பேர் அந்த கட்டத்துக்கு நீங்கள் போய் நின்று தான் நீங்கள் உணரணும்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. டோன்ட் வெயிட் until then. ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னா நீங்கள் நல்ல நல்ல நேரத்தெல்லாம் விட்டுட்டேன்னு, நல்ல 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 காலங்களெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். திஸ் இஸ் வேர் டைம் ஸ்பெண்ட். நேரம் இங்கே செலவுபடுத்தப்படுகிறது. எதுக்கு? அதிகமாக பிரயாசப்படுறீங்க. அந்த நேரத்தை எடுத்து அதிகமாக பிரயாசப்படுறீங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு வரலை. அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் அறுவடை வருகிறது. அதிகமாக நேரத்தை போடுறீங்க, அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறீங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு ஏற்றபடி அந்த பலன் ரொம்ப லிட்டலாக இருக்கு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை சிந்திக்கணும். எப்படி நம்மளுடைய கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தையும் காலத்தையும், உங்களுக்கு முதலாவது இருக்கிற நேரமே உங்களுடைய வயசு, உங்களுடைய டைம். ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் நீங்கள் பிறந்த நாள்லேருந்து ஒரு கிடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. ஒரு கிடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது முன்னுக்கு ஓடலை, ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே கடைசி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வரும். கடைசியில் உங்களுடைய டைம் கோசம் ஆனோன்னா நீங்கள் பூமியை விட்டு போக வேண்டியதான். ரிவர்ஸில் ஒரு டைம் கிளாக் வேலை செய்து கொண்டு இருக்கு. இது எப்போதுமே அது நிறுத்தாமல் ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் ஒன்றுமே கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கொடுக்க முடியாது. இல்லை, இப்போ திருப்பி ஒரு 2 நிமிஷம் ஆட் முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ். இப்போ கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கோசம் வந்தோன்னா உங்களுடைய நேரம் முடிந்தது. அடுத்து ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் எண்ணிக்கிற நேரம், the time God gives from the time a man accepts Jesus. நீங்கள் பிறந்த நாள்லேருந்து ஒரு கிடிகாரம் ஓடுது. ரெண்டாவது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொரு கிடிகாரம் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ 2 கிடிகாரம் ஓடுது. மாம்சத்தில், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஒரு டைம் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. until Jesus
accepts you. அது ஒரு நேரம் இருக்குது. இந்த 2 கடிகாரத்துக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் என்ன ஒன்று பெஸ்ட்டுனா, இந்த இடத்துல நீங்கள் இழந்து போன அந்த நேரம், இந்த நேரத்துக்கான பலன், அதான் பலன் தான் சொல்கிறார். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஆவர்ஸ் கொஞ்சமாக வருது. அப்போ கடவுள் கொடுக்குற அந்த நேரம், இந்த டைம் அண்ட் சீசன் தட் காட் கிவ்ஸ், இந்த காலகட்டத்தை நீங்கள் அறிந்து கொண்டு இதற்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் மதித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அதை எண்ணி பார்த்து கணக்கு போட்டு சரியாக வகுத்து அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கென்று நேரத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை எடுத்து நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே இழந்து போன வருஷங்களின் பலன், அந்த ஆவஸ்ட்டை இங்கே நீங்கள் செலவு பண்ணுகிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் திருப்பி எல்லாத்தையும் டபுளாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். What you have lost here, the same effort நீங்கள் எங்கே போடுவீங்கன்னு சொன்னால் உங்கள் டைம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் பலன் மிகுதியாக இருக்கும். பலன் மிகுதியாக இருக்கும். இயேசு 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். உங்களுக்கு தெரியுமா? நான் இயேசுவோட 3 மடங்கு வருஷம் ஊழியம் செய்கிறேன். 3 times. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். இயேசு வாழ்ந்த அந்த உலக வாழ்க்கைக்கு அவர் செலவிட்ட அந்த 3.5 வருஷம் மொத்த உலகத்தினுடைய மனுஷனுடைய நேரத்தையும் அவர் ரட்சித்து கொண்டார். See how much time Jesus needed. அவ்வளோதான் அவருக்கு தேவை. அவ்வளோதான் அவருக்கு தேவை. 3.5 வருஷம் தான் தேவை. சரியா இன்வெஸ்ட் பண்ணார், சரியா அவர் பில் பண்ணார், சரியா அவர் நேரத்தை பயன்படுத்தினார். எங்கேயுமே அவர் டைமை வீணாக்கவே இல்லை. டக்கு 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 டக்குன்னு டக்கு தேவராஜ்யம் தேவராஜ்யம் தேவராஜ்யம், தேவ வார்த்தை, தேவ ஜனங்க, தேவனுடைய சொல், தேவனுடைய சித்தம், தேவனுக்காக, தேவன் எல்லாம் தேவன் 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 3 வருஷத்தை உலகத்தை ரசிச்சுட்டார். இன்னைக்கு நம்ம ஓடுறோம் 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 ஓடுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களை ரசிக்க முடியல. ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்த முடியல. பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்மளால் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண முடியல. இயேசு 3.5 வருஷம் தான் செய்தார். உலகத்துக்கு சமாதானம் உண்டாகும் சொல்லிட்டார், பூமிக்கு சமாதானம் என்று சொல்லிட்டார். இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை அறிந்து அதை சரியாய் நம்ம ஒரு இடத்துல, அல்லது ஒரு இடம்னு சொல்கிறத விட தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அந்த நேரத்தை மறுபடியும் அவருக்கு செலவிட செலவிட செலவிட, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற நேரத்தெல்லாம் நான் உங்களுக்கு செலவு பண்ணுறேன், நீங்கள் கொடுக்குற நேரம்லாம் நான் உங்களுக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லும் போது, இயேசு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுவார், காலையிலெல்லாம் ஊழியம் போய் செய்வார், சாயங்காலம் ஆனோன்னு யாராவது வீட்டுக்கு போவார், அப்புறம் தனித்து போய் முழுதும் ஜெபம் பண்ணுவார், திரும்பி காலையில் பட்டணம் முழுவதும் போய் ஜனங்களை சுகப்படுத்துவார், அப்புறம் ஒரு வீடு விசிட் பண்ண போவார். இன்னைக்கு நம்ம 1 வருஷம் எடுத்துக்கூட இந்த 1 வருஷத்தில் யாரையும் போய் சந்திச்சிருக்க மாட்டோம், யாருக்காகவும் போய் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம், யாருக்காகவும் சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டோம். We are simply allowing time to pass. நம்மளே அந்த நேரம் வேகமாக ஓடட்டோன்னு நம்மளே விடுறோம். நீ சீக்கிரம் போய் முடிச்சிடு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நேரம் காலம் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும். சில கட்டம், சில காலத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதை உங்களால் திரும்பி பெறவே முடியாது.
எத்தனை பேர் இன்னைக்கு திருப்பி நான் வாலிபன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க? எத்தனை பேர் சிந்திச்சு பாரு. திருப்பி எனக்கு ஒரு ஆரம்பம் கிடச்சிச்சின்னா நான் சரியாக செய்வேன். திருப்பி எனக்கு இன்னொரு ஆரம்பம் இருந்துச்சுன்னா நான் சரியாக செய்வேன். எத்தனை பேர், அதான் சொன்ன ஆரம்பத்தில், எத்தனை பேர் தன்னுடைய மார்பை அடித்துக்கொண்டு, ஆண்டவரே எவ்வளோ காலத்தை நான் வீணாக்கிட்டேன், எவ்வளோ நேரத்தை நான் வீணாக்கிட்டேன், எவ்வளோ நீங்கள் கொடுத்த காலங்களை நான் விட்டுட்டேன். அந்த 9வது வசனத்தை வாசிங்க. இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து. அந்த நேரத்தை பாருங்க, அவங்க ஒரு நேரத்தை செலவு பண்ணி அறுத்து பாருங்க, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அறுத்து உழைச்சி அந்த நாளை செலவு பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன நடக்குது? நான் அதை ஆண்டவர் டப்புன்னு ஊதி போடுறேன்றாரு. எது நிமித்தம் என்றால் why என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இதன் மித்தமே என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். யூ ஆர் பிஸி. ஆங்கிலத்தில் யூ ஆர் பிஸி. எவ்ரி ஒன் இஸ் பிஸி. இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல? ஐம் பிஸி. இன்னைக்கு ஏன் ஜெபத்துக்கு வரல? ஐம் பிஸி. இன்னைக்கு ஏன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பங்கெடுக்கல? டைம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை பாஸ்டர், பிஸி. Be careful with what excuse you use for the time. நேரத்துக்கென்று நீங்கள் பயன்படுத்துகிற அந்த காரணத்தை சிந்திச்சு பாருங்க. இந்த நேரத்தை நான் வீணடிக்கிறதுக்கு நான் என்ன காரணத்தை யூஸ் பண்ணுறேன், அந்த காரணத்தை செக் பண்ணுங்க. அல்லது இந்த நேரத்தை நான் சரியாக செலவுபடுத்த முடியாததுக்கு என்ன காரணத்தை நானே கொடுக்குறேன், அதை சிந்திச்சு பாருங்க. What is the excuse you are giving for the time? இதிலிருந்து நம்ம 2 விஷயத்தை பார்க்குறோம். மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு. மனுஷனுடைய உழைப்பு, தேவன் அதுக்கு எதிராக செய்கிற காரியம். மனுஷனுக்கு ஒரு நேரம், தேவன் ஒரு நேரத்தை பார்க்கிறார். மனுஷன் நேரத்தை ஒரு விதமாய் பார்க்கிறார், தேவன் நேரத்தை ஒரு விதமாய் பார்க்கிறார். ஆனால் 2லையுமே ஒரு விஷயம் உண்மை என்ன தெரியுமா? உண்டாக்குனது அவர் தான். உண்டாக்குனது அவர் தான். அதை சிருஷ்டித்தது அவர் தான். இப்போ ஆண்டவர் 11வது வசனத்தில் 10வது எட்டாவது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். இப்ப நேரத்தை பயன்படுத்தி போங்க, செய்யுங்க என்று தேவ ராஜ்யத்திற்கு தேவையான பொருட்களை அல்லது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவையான காரியங்களை செய்யுங்க என்றார். ஏன்னா அதில் தான் நான் மகிமை அடைவேன், அதில் தான் நான் உயர்ந்திருப்பேன். போன வாரம் நான் சொன்ன 3 விதமான தேவ ஆலயம், தேவனுடைய வீடு என்று நம்ம பார்த்தோம். 1வது நம்மளுடைய சரீரம், அது தேவனால் பெற்றிருக்கிற தேவ ஆலயம். 2வது உங்கள் குடும்பம், கர்த்தர் தான் உங்கள் குடும்பத்தை கட்டுறார். உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு சேவிக்க வேண்டும்,
ஆண்டவர் தான் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள முப்பரி நூல் சீக்கிரம் அறாது அப்படின்னு சொன்னால் 2 திரியில் வச்சு நூலை பின்னினீங்கன்னா கழண்டுட்டு வந்துடும். 3ஆக பிரித்து பாருங்கள். அதனால தான் கயிறுலாம் 3 பிரிக்கிறாங்க. எவ்வளோ இழுத்தாலும் பிய்யாது. கணவன் மனைவி 2 பேர், 3வது முப்பரி நூல், 3வது ஒரு நூலை கோத்தா தான் அது நிற்கும் கயிறு. அந்த 3வது நூல் தேவன். அதான் யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அவர் தான் எங்கள் வீட்டை கட்டுறார். எங்கள் குடும்பம் ஆண்டவரை சேவிக்கிற இடம். 3வது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபை, சத்தியத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற கடவுளுடைய வீடு, காட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட், சபை, சர்ச். உங்களுடைய நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், இதை நீங்கள் எங்கே சேனல் பண்ணணும்னா இந்த 3க்கும் நீங்கள் சேனல் பண்ணணும். Spend more time for you, spend more time for your family, spend more time for the church. அதிகமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வகுத்து இதுக்குள்ளே நீங்கள் வட்டத்தை போட்டு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரத்தை நீங்கள் வீணடிச்சிங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே பலனை அதிகரித்து சீக்கிரமாக உங்களுக்கு பலனை கொடுக்குற தேவன். நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் செய்கிற காரியத்தில் கடவுள் அதை ரிசீவ் பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஆழமாய் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஊழியக்காரனாக. என்ன அப்படின்னு சொன்னால், நேரம் காலம் கர்த்தருடையது. நேரத்தையும் காலத்தையும் அவர் தான் நிர்ணயிக்கிறார். இப்போ நம்மளுடைய கால் என்னன்னா, டோன்ட் பி லார்ட் ஓவர் யோர் ஓன் டைம். இந்த நேரத்துக்கு நீங்கள் அதிபதின்னு நினச்சிடாதீங்க, நீங்கள் கர்த்தர்னு நினச்சிடாதீங்க. நான் இந்த நேரத்தை எப்படி வேணாலும் செய்வேன், இது இந்த என் வயசு நான் என்ன வேணாலும் செய்வேன், என் காலம் நான் எதை வேணாலும் செய்வேன், எஸ்தபடி நான் நடப்பேன்னு சொல்லி நேரத்தையும் காலத்தையும் தவறாக நீங்கள் மேனேஜ் பண்ணி அது லார்ட் அண்ட் டோன்ட் லார்ட் ஓவர். அந்த நேரம் உங்களுடையது இல்லை, அதான் ஆண்டவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஒரு 2 ஹவர் கூட நம்மளால் முழுசாக உட்கார முடியல சர்ச்சில். cannot give time to the fellowship for God. ஆனால் மற்ற இடத்துல பாருங்கள், விடிய உட்காருவாங்க, விடிய உட்காந்து கதை பேசுகிறது, விடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் வீட்டுக்கு போக மனசே வராது, அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஐயோ கிளம்புறீங்களா, போகாதீங்க, இன்னும் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போங்க. நிகழ்ச்சிக்கு போனால் விட்டு வரவே முடியாது. அக்கா போயிடாதீங்கக்கா, 10 வருஷம் கழித்து பார்க்குறோம். கடவுளுடைய நேரம் வந்தால் ஐயோ எப்பானா முடிப்பேன் சீக்கிரம்லாம். ஐயோ பிரியமானவர்களே, நான் ஏன் கடுமையாக பேசுகிறேன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நேரம் எவ்வளோ முக்கியம் என்பதை சில சூழ்நிலைமையில் நீங்கள் கடந்து போனால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் மேலேயும் உங்களுக்கு மதிப்பு உண்டாகும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே ஐயோ உங்களை ஜெபிக்க மறந்துட்டேனா, உங்கள் வசனத்தை படிக்க மறந்துட்டேனா ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆண்டவர் நினைப்பாகவே ஒவ்வொரு நிமிஷம். ஃபாதர் பக்மன் அழகாக ஒரு பாட்டு இல்லை, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆண்டவரை நினைக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆண்டவர் சிந்தனையாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் என் சரீரத்தில் அவருடைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் என் நாவலை அவரை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும்.
இயேசு சொல்கிறாரு ஒரு கட்டத்தில், உங்களுக்கு நான் நேரம் கொடுத்தேன், அந்த நேரம் முடிஞ்ச பிறகு சில பேர் வந்து, ஆண்டவரே உங்கள் நாவில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்கள் நாவில் நாங்கள் எதை சொன்னோம், அது ஆண்டவர் சொன்னார், ஐ டோன்ட் நோ யூ என்று சொல்ல. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? They have used that time for something else other than God's will. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் உங்களை அறியேன், I do not know you. நீங்கள் நேரத்தை பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, ஆனால் ஏன் சித்தம் அங்கே நிறைவேறலையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகமாக பிரயாசப்பட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இதை செஞ்சாங்க, சுகப்படுத்தினாங்க, என்ன செஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு தெரியாதுன்ட்டார். இதே தான் இங்கே சொல்கிறார், கட்டுறீங்க நான் ஊதி போடுறேன், கட்டுறீங்க ஐ டோன்ட் கேர் என்று சொல்லுகிறார். ஸோ காட் ஹஸ் கிவன் அஸ் டைம், காட் ஹஸ் கிவன் அஸ் அ சீசன். இந்த காலத்தில் நம்ம எழும்பணும்னா நம்ம எழும்பணும், இந்த காலத்தில் நம்ம ஆண்டவருக்கு எழும்பி நிற்கணும்னா எழும்பி நிற்கணும், இந்த காலகட்டத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும்னா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தை நம்ம ஆண்டவருக்கு இன்னும் பயன்படுத்த வேணும்னா இந்த தான் டைம் நம்ம பயன்படுத்தணும். டோன்ட் டூ சம்திங் எல்ஸ். தேர் இஸ் நோ டைம். திருப்பி அந்த காலம் வரும்னு நினைக்காதீங்க, திருப்பி அந்த காலம் உங்களை தேடி வரும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பினா, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் செலவுபடுத்தினீங்கன்னா பலனை திருப்பி கொடுப்பார். இவ்வளோ நேரம் நீங்கள் உழைச்சதுக்கு இழந்ததுக்கு பலனை திருப்பி ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில் வேகமான காரியங்கள் நடைபெறும், வேகமாக படப்பட நடந்துடும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுவீங்க, ஒன்றும் நடக்காது. டப்புன்னு பார்த்தா படப்பட ஒன்று நடந்து முடிஞ்சிடும். Because they have spent time in the presence of God. தேவனுக்கென்று அவங்க நேரத்தை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. பெரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர் நேரத்தை எப்படி பார்க்குறார், காலத்தை அவர் எப்படி பார்க்குறார், இன்றைக்கி அவர் என்ன யோசிக்கிறார், இன்றைக்கி இந்த நாளை அவர் எப்படி பார்க்குறார் என்பதை அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழ முடியும். பெரியமானவர்களே, அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Spend time in the presence of God. Spend time meditating God's word. Spend time talking to Jesus. Spend time hearing from God. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரிடத்துலேருந்து வார்த்தையை பெறணுங்கிறத நேரத்தை செலவு பண்ணுங்க. Spend time. Spend time. Spend time. Give time to God. Give time back to God. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒரு வாழ்க்கையை 80% 90% நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு 10% ஆண்டவர்கிட்ட கொடுக்காதீங்க. 100க்கு 100 ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அவர் உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை திறந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில். நீங்கள் எங்களை ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து அதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த 2024 ஒருவேளை நாங்கள் வீணடித்திருப்போம் என்று சொன்னார். We have wasted. We seek your forgiveness humbly. தாழ்மையாக உங்களுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறோம். எங்களை மன்னிங்க. நேரத்தை நாங்கள் போக விட்டோம், காலங்களை போக விட்டோம். இன்னொரு நாள் வரும் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டோம். இன்னும் நாட்கள் வரலை என்று சொல்லி நாங்கள் காரணம் சொன்னோம். மற்ற காரியத்தில் நம்ம அதிகமாய் மும்முரமாக இருந்தோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே.
இந்த சபையில் அதிகமாக நேரத்தை வீணடித்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க. சீசனை கடந்து போக விட்டுட்டோம். எழுப்புதலின் காலங்களை நம்ம நிறைய தடவை கடந்து போக விட்டுட்டோம். இன்றைக்கும் நம்ம மனம் திரும்புவோம் என்று சொன்னால், we the people turn back to God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you. நாட்களை என்ன அறிவை தாங்க, ஞானத்தை தாங்க. எஸ், எங்கள் சிந்தனைகளை திறந்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லோ. அந்த சபையை மறுபடியும் உடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த சபையினுடைய நேரம், எழுப்புதலின் காலம் இதுவே. இந்த காலத்தை அறிந்து நாங்கள் அதற்கென்று மும்முரமாக செலவு செய்ய கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். 2025 ஒரு நாளை கூட நாங்கள் வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கென்று, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் இந்த நாட்களை உங்கள் கையில் திருப்பி கொடுக்கும் போது எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, இது வரைக்கும் ஆண்டவர் ஊதி போட்டது எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி தருவார் என்று சொல்லி, இழந்து போன வருஷங்களின் பலனை வெட்டுக்கிளிகள், பூச்சிகள், மொசுக்கட்ட பூச்சிகள் அரித்து அழித்த வருஷத்தின் பலனை, பலன் reward I will restore. We turn with our hearts to you Lord. We turn our hearts to you Lord. We surrender to your will. எங்களை நடத்துங்க இயேசுவே. பரிசுத்தரே எங்களை நடத்துங்க. ஆவியானவரே எங்களை நடத்துங்க. பிதாவே, உங்களுடைய தயவு எங்களை எப்போதும் நிரம்பி இருக்க, உங்களுடைய தயவு எங்களுக்கு எப்போதும் நிரம்பி இருக்க எங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம். இந்த சபையை ஒப்பு கொடுக்குறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் பெயராலே வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தை தொற்றிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கொடுக்குற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாக உங்களுடைய தசம பாகங்களை, காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். சில அறிவிப்புகளை வேகமாக நான் கவனிப்போம். அடுத்த வாரம் நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. நம்ம இன்னமும் ஆயத்தம் இல்லாதது போல் எனக்கு தெரியுது. ஆனால் நிச்சயமாக ஒருவேளை நான் இதில் ரொம்ப ஈடுபட இல்லாதனால
மற்ற காரியங்கள்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை நமக்கு சர்ச் மறுபடியும் கடைசியாக ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன், ப்ராக்டிஸ், ரிஹர்சல், அப்புறம் கீழே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு வந்து தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லோரும் ஒரே தரம் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். அடுத்த நாள் நமக்கு ஆராதனை 6 மணிக்கு. ஸோ ஆகியால் நீங்கள் எல்லாம் 5:30 மணிக்கெலாம் வந்துடணும். புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. இந்த புதிய ஆத்மாக்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அடுத்த வருஷம் அவங்க தொடர்ந்து வீட்டு கூட்டத்தில் வந்து நம்மளோட ஐக்கியப்பட்டு அப்படியே தொடர்ந்து நம்மளோட அவங்க ஜேர்னி அவங்க தொடங்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த ஜேர்னியில் அவங்க இருக்கணும். அதுக்காகவே ஜெபம் பண்ணி ஆண்டவர் காட்டுகிற, ஆண்டவர் யாரோடைய இருதயத்தை திறக்கிறாரோ அவங்கள அழைத்து கொண்டு சர்ச்சுக்கு வாங்க. சர்ச் அப்படியே காலியாக விட்டுட்டு நீங்களே வந்து உட்காந்து ஆராதிச்சுட்டு போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ புதிய ஆத்மாக்களை சர்ச்சுக்கு கொண்டு வாங்க. மேக் ஷுர் சும்மா உங்களுடைய சொந்தக்காரவங்க தூரத்துலேருந்து வந்து தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி சும்மா நிகழ்ச்சி பார்க்க கூட்டிகிட்டு வராதிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதையும் கூட்டிகிட்டு வாங்க, நான் தவறாக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், புது ஆத்மாக்கள் நமக்கு சபையில் வரணும். அவங்க வந்து தொடப்பட்டு அடுத்த வருஷம் நமக்கு தொடர்ந்து வீட்டு கூட்டத்தில் அவங்க இருந்து அப்படியே சர்ச்சுக்கு வர அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை சொல்லி நம்ம சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஸோ அந்த நோக்கத்தோடு நீங்கள் ஒரு ஆட்களை அழைத்து கொண்டு வாங்க. ஈச் ஒன் பிரிங் ஒன். போதும், சபை நிறைஞ்சிரும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்க 2025 நான் கொண்டு வந்த அந்த ஆத்மா சபையில் ஞானசாரம் எடுக்கணும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஆட்களை கொண்டு வாங்க. அவன் ஸோ நிறைய பேர் நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். இந்த சபையை கர்த்தர் நிரப்புவார். சீக்கிரமாக இந்த சபையை நிரம்பணும் என்று சொல்லி ஜெபிங்க. சரி, கிறிஸ்மஸ் காரியங்கள் சிறப்பாக போய் கொண்டு இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் போய் சொந்த வேலைகளை கவனிக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு, இங்கே 22ஆம் தேதி நம்ம என்ன நோக்கத்துக்காக செய்கிறோமோ அதுக்கென்று உங்களுடைய கவனம் முக்கியத்தை இங்கே கொடுங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். யா, சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம், இந்த வாரம் புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி, சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும். அது 9:30 மணிக்கு தொடங்கி சரியாக 10:15 முடிஞ்சிடும். வியாழக்கிழமை 9:30 மணிக்கு ஜெபம் இருக்குது ஜூம் வழியாக. அப்புறம் சனிக்கிழமை சர்ச் கிளீனிங். வெள்ளிக்கிழமை சில பேர் வரீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் சனிக்கிழமை தான் கடைசி, எல்லாமே தயாரான நிலைமையில் எல்லாம் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை. காலையிலலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி காலையில் இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி எதுவும் செய்ய வேண்டியது இருந்தால் காலையிலே வாங்க. அதையும் நீங்கள் இங்கே வந்து கவனிங்க, அந்த வேலைகளை கவனிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான அறிவிப்புகள். அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம மத்தியில் அங்கிள் லட்சுமணன் அவர் தவறிட்டார் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி மனைவி இன்றைக்கி சர்ச்சில் இல்லை, எல்லோரும் அவங்க குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ராத்திரி 7:30 மணிக்கு ஒரு வேக் சர்வீஸ் இருக்கும். ஸோ எல்லோரும் வாங்க, நம்ம ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அது மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக நம்ம இருக்க போகிறோம். நாளைக்கு திங்கக்கிழமை சரியாக காலையில் 10 மணிக்கு ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம அவருடைய இறுதி சடங்கை புரோகா கிறிஸ்டியன் செமெட்டரியில் நம்ம அங்கே செய்து முடிச்சிடுவோம் அங்கே. ஸோ எல்லோரும் வாங்க. நீங்கள் தான் அவர் நம்ம குடும்பம், என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் அவர் இந்த சர்ச்சில் ஒரு குடும்பமாக இருக்கிறார். ஸோ ஆகையால் நீங்கள் எல்லோரும் அவரை அறிந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் அவரை தெரியும். உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி இருக்கிறார், சர்ச்சில் வந்தால் எல்லாருடைய எப்படி பழகுவார்லாம் சொல்லி. ஸோ ஆகையால் நம்ம அவருக்கு செலுத்துகிற கடைசி ஒரு மரியாதையாக நீங்கள் எல்லோரும் வாங்க. அந்த அந்த அவசரத்தில் நான் நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் உட்காந்து இவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லணுன்னு எனக்கு அந்த யோசனை இல்லை. சரிங்களா? ஸோ என்ன செய்யலான்னு அடுத்தடுத்த கட்டத்தை யோசித்து கொண்டு இருந்தோம். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு தகவல் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னால் எங்கள் தயவாக மன்னித்துருங்க.
இதை இப்போ நான் அறிவிப்பு கொடுக்குறேன், ஒஃபிஷியலாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் யாராவது நீங்கள் எதுவும் உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினா சர்ச் சார்பில் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் என்னை அணுகலாம். சரிங்களா? என்னை அணுகலாம். சர்ச்சுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த பணத்தை போட்டு ரிசீட்டை வந்து அவங்க சிஸ்டர் மெலிசா கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த தொகையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அப்படி யாரும் விரும்பினா என்கிட்ட சொல்லுங்கள். மற்றபடி இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் எல்லாம் அங்கே வாங்க. அந்த சர்ச் குரூப்பில் அதை போட்டிருக்கிற அந்த கியூஆரோ இல்லை அட்ரஸை பார்த்து நீங்கள் வாங்க. நான் இன்னும் சில பேருக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தோன்னே தான் தெரியுது சில பேர்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. நான் கட்டாயம் இப்போ நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ ஆகையால் உங்களுடைய ஆதரவு அந்த குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம். அவங்க ஜெபம் ரொம்ப அவசியம். ஸோ தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் அறிவிப்பு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சர்ச் கேம்புடைய மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் 1ஆம் மாதத்துக்கு இல்லை, இப்போ இந்த 12ஆம் மாதம் கிறிஸ்மஸ் முடிஞ்சோன்னா அது ஆயத்தங்கள் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம கேம்ப் வந்து அதுக்கு ஒரு டேட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? சரி. சர்ச்சுக்கு வராதவங்கள ஃபோன் அடித்து விசாரிங்க, ஏன் வரலை, எங்களுக்கு இவ்வளோ காரியம் இருந்தும் நான் இங்கே வந்து நிற்கிறேன் சர்ச்சில். ஸோ ஆகையால் இடம் கர்த்தருக்கு தான். முதல் இடம் என்றைக்குமே கர்த்தருக்கு தான். இதில் நாங்கள் சாட்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதை மெயின்டைன் பண்ண ஆசைப்படுகிறோம். சரிங்களா? ஸோ நிச்சயமாக இதை தவிர்த்து வேறு உங்களுக்கு எந்த காரணமும் இருக்காது சர்ச்சுக்கு வராமல் இருப்பதற்கு. சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டால் டிரான்ஸ்போர்ட் கொடுங்க, உழைங்க, போய் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வாங்க. அந்த ஒரு ஊழியமாவது நீங்கள் சர்ச்சில் செய்யுங்க. சரிங்களா? அதுக்கு சிரமம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். நம்ம எழுந்து நின்று ஜெபம் செய்து கூட்டத்தை நம்ம முடிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் இப்படி சமூகத்தில் இப்படி வார்த்தையை நாங்கள் தியானித்தோம், வசனத்தை எடுத்து தியானித்தோம். இது எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனையாக இன்றைக்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நேரமும் காலமும் நீங்கள் உருவாக்குனது. அது எப்போதுமே எங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் அந்த நேரம், எங்களை உயர்த்துவதற்கு தான் அந்த காலம். இது ரெண்டையும் நாங்கள் சரியாக அறிந்து அதுக்கு ஏற்றபடி அந்த நேரத்தையும் காலத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க இன்றைக்கி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து கடந்து போகும்போது ஆண்டவருடைய தயவுகள் எல்லாம் எங்களுக்கு முன்னே கடந்து போகட்டும். இன்றைக்கி நாங்கள் கொடுத்த தசம பாகங்கள் காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, அதை பெருக பண்ணுங்க. சபையினுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. ஆண்டவரே, திருலட்சுமணனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய ஆத்மாக்காய் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி இந்த இழப்பு சபையில் ஒரு ஆத்மா நாங்கள் இழந்திருந்தாலும் பரலோகம் ஒரு நீதிமான பெற்றிருக்கிறது, பரலோகம் ஒரு ஆத்மாவை பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக நீங்கள் இருங்க, பலனாக இருங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நடக்கிற நிகழ்வும் நாளைக்கு காலையில் நடக்கிற ஜெபத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. சிறப்பாக நடக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அவர் எதிர்பார்த்தபடியே ஆண்டவரே இந்த ஆராதனைகள் ஆண்டவரே எல்லாம் சரியாக நடக்கணும். அது உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி வராத உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சீக்கிரமாக அவர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஓ எஸ், இந்த இடத்துலேருந்து நாங்கள் கடந்து போகும்போது உடைய தயவுகள் எல்லாம் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகும் என்று சொல்லி ஜெபித்து இயேசுவின் பேரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் ஒரு ஐக்கியப்பட்டு நீங்கள் வீடு திரும்பலாம். God bless you.